ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் நான் வீடியோ போடுறேன்னு அந்த லேப்டாப் சம்மந்தப்பட்ட வீடியோ அதுதான் இது. ஸோ இது ஆக்சுவலி இந்த லேப்டாப் வந்து பழைய இரும்பு கடையில் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு ரூ. 250 தான் ஒரு மது பிரியர்ட்டேருந்து வாங்கியிருக்காரு இந்த லேப்டாப்பு. பட் எனக்கு கூட ஒரு ரூ. 500 கொடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு ஓப்பனாக தெரிஞ்சவர்கிட்ட சொன்னார், ஒரு ரூ. 500 கொடுப்பா அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒர்க் ஆச்சுன்னா எடுத்துப்பேன், இல்லைனா திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இது வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த லேப்டாப்பு. ப்ளஸ் நிறைய ஸ்க்ரூஸ் வேறு மிஸ் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஏன்னா லேப்டாப் சர்வீஸுங்கிறது எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. லேப்டாப்பை ரெடி பண்ணுறதுக்கும் சுத்தமாக தெரியாது. நம்ம சிபியூ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேணால் நம்ம எதாவது ரெடி பண்ணலாம், பெருசாக இருக்கும், ஈஸியாக மாற்றிக்கலாம். இதில் வந்து மாற்றத்துக்கும் தெரியாது, ரெடி பண்ணவும் தெரியாது. ஏன்னா என்கிட்ட ஒரு லேப்டாப்பை பேட்டரி போய் மாற்ற முடியாமல் அப்படியே வச்சிட்டேன். ஓகேங்களா? ஸ்க்ரீனும் போயிடுச்சு, பேட்டரியும் போயிடுச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக சொல்கிறேன், அந்த ஹார்ட் டிஸ்க் அதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து லெனோவோ IdeaPad 320. அதையும் நான் ஆன்லைனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர, இதில் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே இல்லை. இது சம்மந்தப்பட்டது ஃபோட்டோ எடுத்து போட்டால் நம்ம சர்ச் பண்ணி கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் வந்தது. இதில் வந்து கீபோர்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 எஸ்கேப் கீபோர்டும், அப்போ வந்து F1 ஃபங்க்ஷனும், அப்புறம் வந்து டெலிட் அந்த 3 கீ வந்து காணும். அது நம்ம கையால் யூஸ் பண்ணிக்கலாம், தெரியறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. டிஸ்பிளேல எந்த ஒரு கிராக்கும் கிடையாது, நல்லாயிருக்கு. அதே போல் இந்த லெனோவா சார்ஜர் வந்து நான் ரூ. 50 வாங்கியிருந்தேன். அவங்கள்ட்ட இல்லை, வேறு ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி வச்சுருந்தேன். நம்ம ஆம்ப்ளிஃபயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட்டு 3 ஆம்பியர் இன்புட் கொடுக்கக்கூடியது. ஸோ இதுதான் அதுக்கு மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் வந்து டேகு போட்டிருக்க காரணம் வந்து அதில் சின்ன ஃபால்ட் இருந்துச்சு, ஒயர் கட்டாக இருந்துச்சு, அதனால் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்த ஒயர் வந்து எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்ட்ஸ் பாபா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து ஆர்டர் போட்டேன். ரூ. 139 தான் இந்த பின்னு. ஸோ இது மொத்தமாக அந்த ஒயரோடு வந்துடும். ஒரு 2 மீட்டர் ஒயரோட ப்ளஸ் வந்து ஒரு 2லாம் வராது, 1 மீட்டர் ஒயரோட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இதை நான் கனெக்ட் பண்ணிட்டு அடாப்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு செட்டில் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். செட் ஆன் ஆகுதா இல்லைன்னு நீங்களே பாருங்கள். ஸோ செட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக் டிஸ்க் வந்துருக்கு. செக்கிங் டிஸ்க். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா ஹார்ட் டிஸ்க் வந்து இல்லை இந்த லேப்டாப்பில். ஸோ அதுதான் மெயின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேம்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் டிஸ்க் பார்ட் வந்து எம்டி. ஹார்ட் டிஸ்க்கு வந்து சுத்தமாக எடுத்துட்டாங்க. அது பேட்ரி வந்து இருக்குது, ஆனால் பேட்ரி வந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. இதில் ரேம் பார்த்தீங்கன்னாக்கா 4GB ரேம் தான் இருந்துச்சு. இது இன்பில்ட்டாக வரது கூட நினைக்கிறேன். மற்றபடி போர்டில் வந்து இந்த இந்த சொல்கிறது சால்டரிங் பண்ணதோ இல்லை வந்து ஐசி ரிமூவ் பண்ணதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து ப்ளைனாக இருந்தது. பட் ஸ்க்ரூஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அது எப்படி என்ன பண்ணாங்க எனக்கு சத்தியமாக தெரில. ஒரு வேளை ஏதோ ஒரு படத்தில் வருமே, போர்டெல்லாம் மாற்றிட்டு எக்ஸ்சேஞ்ச் போடுவாங்களே, அந்த மாதிரி எதாவது போட்டாங்களான்னு எனக்கு தெரில. பட் வந்து இதில் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரேம் வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேமு. அதே போல் இந்த அம்மா லேப்டாப்பில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன், தெரிஞ்ச கடைனால. ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆச்சுனாக்கா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு. இது 300GB ஹார்ட் டிஸ்க் இது. ஸோ இதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து செட் ஆகும் நமக்கு. ஏன்னா அதே SSD டைப் தான், உங்களுக்கு SATA டைப் தான் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை போட்டு பார்த்தேன். ஸோ எல்லாம் ஓகே, நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறது தெரிஞ்சு பாருங்கள், 4GB DDR4 ரேம் இது. 4GB ரேம் தான். பட் 4GBங்கிறது சிஸ்டம் ஆன் ஆகிறதுக்கு ஓகே தான். பட் வந்து நல்லா ஒர்க் பண்ணணுன்னாக்கா ஒரு 8GB போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 8GB ரேமுங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. CPU அப்படின்னாக்கா அதுக்கு 16GB, ஸோ 18GB கூட போடலாம். இப்போ மேக் ப்ரோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 18GBயில் கூட வருது. பட் வந்து நம்ம இதுக்கு நார்மலாக போட்டுக்கிறது நல்லது. ஓகே, இது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட் டிஸ்க் போட்டேன். ஹார்ட் டிஸ்க் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸ்க்ரூஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங். அதுதான் பெரிய பிரச்சனை. அது ஸ்க்ரூஸ்லாம் எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரில. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கு ஸ்க்ரூஸ் கிடைக்கிற மாதிரி தெரில. மற்ற ஸ்பேர்ஸ் கிடைக்குது, பட் ஸ்க்ரூஸ் கிடைக்குமா தெரில. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து OS போட்டு பார்க்கலாம். என்கிட்ட இருக்க பெரிய கம்ப்யூட்டரில் வச்சு நான் என்ன பண்ணேன், OS அதாவது பூட்டபிள் டிஸ்க் வந்து பென்ட்ரைவ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சாஃப்ட்வேர் இருக்குது, அதை போட்டாக்கே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பூட்டபிள் டிஸ்க் ரெடி ஆயிரும். அதை வச்சு நம்ம இதுக்கு வந்து பூட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து CMOS செட்டப் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா CMOSன்னு ஒன்று இருக்கும். அதாவது பூட்டிங் செக்ஷன். எந்த டிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு பூட் ஆகணும், ஹார்ட் டிஸ்க்கா பென்ட்ரைவான்னு கேட்கும். அந்த இடத்துல நம்ம போய்ட்டு பென்ட்ரைவ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா தானாகவே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த லோகோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோகோ வந்துடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பூட் தான் பண்ண போகிறோம். ஸோ பென்ட்ரைவ் ரீட் ஆகிடுச்சு. ஸோ ரீட் ஆனோடனே நம்மளுக்கு இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எப்பவுமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கேட்டுடுச்சு. அவ்வளோதான், இல்லை வேறு எதுவுமே கிடையாது. நம்ம நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா போகிறோம். கீ இருந்தால் கீ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா ட்ரையல் வெர்ஷன் போட்டுட்டு 14 days ட்ரையல் வெர்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கீ வந்து ரூ. 150 உங்களுக்கு கிடைக்குது. Windows 10 கீ வந்து ரூ. 150, 1 இயர் லைஃப் டைம் அந்த மாதிரி கூட கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் இருக்கிற பட்ஜெட்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நார்மல் எந்த டிரைவ் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் இந்த பென் டிரைவில் இருக்க ஃபைல்ஸ் வந்து ஒவ்வொன்றா காப்பி ஆகும். காப்பி ஆகிடுச்சு முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து விண்டோஸ் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் சில செட்டிங்ஸ் வரும். லெனோவோ இன்ஸ்டன்ட் செட்டிங்ஸ், நரேட்டர் செட்டிங்ஸ் அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் தான் நம்மளுக்கு செலவுங்கிறது கம்மி தான். ரூ. 1000 தான் இந்த லேப்டாப்பே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஸ்க்ரீன் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டிரைவர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இதில் வேலை. எனக்கு ஒரு ரூ. 1000 வந்து ஒரு லக்கு தான் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ தான் நம்மளுக்கு வந்து சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து 200 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வந்து ரெடி பண்ண போகிறேன். எலக்ட்ரானிக் ஸ்பைசஸில் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் வரல. வந்தோடனே நான் உங்களுக்கு அதை சேர்த்து நான் போடுவேன். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.